vlogs, vibes, varieties. நான் உங்கள் ஹரிசரன் ஜிவி. நான் உங்கள் கார்த்திக் சரண் ஆச்சி. ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேய் பயணத்துக்கு வந்திருக்கோம். ஏய், நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டி. பேய் பயணம் சொன்னா இல்லை பேய் வேட்டைன்னு சொல்லலாம். அது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா இந்த ப்ரோக்கன் பிரிட்ஜ். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆனால் பூமர் மாதிரி சொல்லி உங்களை வெறுப்பேற்ற விருப்பம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துருக்காங்க. இவ்வளோ என்ன நம்ம இன்ஸ்பிரேஷனான சரத்தெல்லாம் அவங்களே எடுத்துருக்காங்களே. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். ஆள் நடமாட்டம் வேறு யாருமே இல்லையா, கொஞ்சம் கலக்கிட்டு தான் வருது. வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் சின்ன பசங்க இங்கே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தப்பான ரூட்டில் வந்துட்டோம். அது அந்த சைடோடு போயிருக்க முடியாது. காட்டு ஸோ இந்த பிரிட்ஜை தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா நெகட்டிவ் வைப் வரலாம். பேயை காணிப்பேன், மூச்சியை காணிப்பேன்னா நான் அது கதை விட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கம்மி தான். பட் எல்லாரும் அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல், அதுக்காக தான் நான் வந்திருக்கோம். ஓகேங்க, ஸோ இங்கே பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுக்காக முட்டை இதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். முட்டை எதுக்காக சொல்ல தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்பிரிட் நம்மளை பின்தொடர்ந்து வருது. லைக் தட் ஸ்பிரிட் would have been dead. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுக்கா. சரி, ஓகே, நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். அது ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தோன்னா ஏதோ ஒரு ஐயோ, oh my god, ஐயோ, my guys, stop guys, okay, mama, ரெடி ராஸ்கல், பால்டாயிலா குடிக்கிற பால்டாயில வெக்கமா இல்ல உனக்கு? சத்தியமா நாட் சேஃப். வந்துடுறாங்க. நான் முட்டை என்ன பண்ண வச்சுட்டு கீழே வச்சுட்டு போயிடும். ஸோ இட் டசன்ட் ஃபாலோ அஸ். ஓகே, எடுத்து வை டக்குன்னு. இதான் காய்ஸ் அந்த முட்டை. ஸோ இங்கே போட்டு போகிறோம். ஓகே, ஸோ கைஸ், இப்போ தான் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்னென்னலாம் அங்கே நடந்துச்சுன்னு நாங்கள் கிளியராக சொல்கிறோம். அங்கே போனோம், ஓரளவுக்கு மேலே ஆள் நடமாட்டம் இல்லை. அதுக்கப்புறம் எந்த பில்டிங்ஸும் இல்லை. எங்களுக்கு அதை பார்த்து கூட இன்ஃபேக்ட் பயம் வரல. எங்களுக்கு எப்போ பயம் வர நான் சொல்கிறேன், அந்த கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பித்தோம். ஏதோ ஒரு வெள்ளை கலரில் உருவம் தெரிஞ்சாங்க. வெள்ளை கலரில் ஒரு சின்ன உருவம் தெரிஞ்சு. எங்களுக்கே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது தான். பிரிட்ஜ் பக்கத்தில் கூட போகல. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவ்வளோ சவுண்டு கேட்க. போகிறதுக்கு ஒரு 800 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல ஒரு சலங்க சத்தம் மாதிரி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அலறல் சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஒரு வகையான அலறல் சத்தம் கேட்டுச்சு, ஒரு மாதிரி அறகுறையா. இந்த முட்டையை நாங்கள் கீழே வச்சுருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் பயந்துட்டான், இவன் பயந்து ஓடலாம். வீடியோவில் வரும், பட் நல்லா நடிங்கிருச்சு பாய்ஸ். காணிச்சிருக்க மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை. ஆமாம், நாய் வந்து கும்பலாக சுற்றுவோம். நாங்கள் ஐயோ எம்மான்னு கத்துவோம். அதே மாதிரி நாய் அதே மாதிரி குலைச்சிச்சு. இவன் வந்து ஐயோ ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி இன்னும் பயம் ஏறிச்சு. இப்போ கூட நாங்கள் அந்த ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீக்கான இடத்த தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் செம்ம கூஸ் பம்ப்ஸு. ஐயோ, சத்தியமாக கைஸ், இனிமேல் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இவன் தான் கேட்டுகிட்டே இருப்பான், இந்த மாதிரி ஹாரர் வீடியோ எடுப்போமா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் சொல்லு. சரி சொல்கிறானே, எப்போதாவது ஊருக்கு வர டைமில் தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கேண்டில், அதாவது இவனு சொல்லுங்கள்,
பார்த்தீங்கன்னா தெரியும். கேண்டிலு, அதுக்கப்புறம் தீப்பெட்டி, அதுக்கப்புறம் முட்டை. சொல்லுவாங்க நைட்டு யாரும் நான்வெஜ் வாங்கிட்டு ரோட்டில் போகாதீங்க, அவங்க வீட்டுக்கு இல்லைன்னா லைக் எங்கேயும் லைக் கொண்டுட்டு ட்ராவல் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஆமாம். ஸோ அது நான் உண்மையிலேயே எனக்கு சொந்தத்துலேயும் சரி லைக் அடுத்தவங்க சொல்லியும் சரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையும் கூட. பர்சனல் நிறைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த வீடியோனா ரொம்ப லென்த்தாக போயிடுன்ற காரணத்தினால அதை இன்னொரு தனி வீடியோவாக எடுக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். சின்ன ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் போட்டிருப்பேன் காய்ஸ். ப்ளூ கிராஸ் ரோடோட என்ட்ரி. இல்லை இந்த ப்ளூ கிராஸ் ரோடு, டிமாண்டி காலனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. ப்ளூ கிராஸ் ரோட் போகலாமா அப்படின்னு கேட்டான். ஆளா விடுறா சாமி, உயிரோட திரும்பி வீட்டுக்கு போவான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கிறோம். ஆமாம். உங்களிடம் இருந்து வருகிறது கார்த்திக் சரணாஜி மற்றும் ஹரிசரன் ஜிவி. நன்றி, வணக்கம். வணக்கம்.